வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட். டீ கடைக்கு போனாவே நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு போண்டா தாங்க. எண்ணெய் அதிகமாக இழுக்காம டீ கடை ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, பொடியை நறுக்கிய பச்சை மிளகாய் 2, துருவிய இஞ்சி 1 டீஸ்பூன், துருவிய பூண்டு 1 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்படி பச்சை மிளகாயை ஃபர்ஸ்டே நம்ம வதக்கிட்டோம்னா போண்டா சாப்பிடும்போது நம்ம பச்சை மிளகாய் சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப காரம் அடிக்காதுங்க. பொடியா நறுக்கிய பெரிய வெங்காயம் 2 சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து பாருங்க, அப்படியே உங்களுக்கு டீ கடை சுவையில் இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேங்க. இதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பொடியை நறுக்கிய கொத்தமல்லி தழை சேர்த்து கலக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப மசிக்க வேண்டியது இல்லைங்க, லைட்டாக அங்கங்கே சின்னதாக தெரியணும், அப்போதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சிட்டேங்க, எனக்கு 24 உருண்டை கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம மாவு கலக்கிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம், 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 பிஞ்ச் ஆப்பசோடா சேர்த்துக்கலாம். ஆப்பசோடா ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டாம்னா சேர்த்துக்க வேண்டாம். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். மாவு கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணுங்க, அப்போ தான் உங்களுக்கு போண்டா எண்ணெய் இழுக்காது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போண்டாவை போட்டுக்கலாம். இப்படி ஒன்றா எடுத்து இப்படி லைட்டாக மெதுவாக மாவில் சுற்றி எடுத்து எண்ணெயில் போடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீ கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அதை விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. போண்டா நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். சூடாக 1 கப் டீ, உருளைக்கிழங்கு போண்டா, சூப்பர் காம்பினேஷன். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.